இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறத பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை விளைகிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ஆகு மீனராசிலையும் கேது கன்னி ராசியில இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாராருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் வரக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த மாதத்துல ஓரளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். எதிர்பாராத வருமானங்கள் அப்படிங்கிறவே கொஞ்சம் கூடுதலாவே வந்திருக்கும். இப்ப அதை காட்டிலும் இன்னும் 10 ரூபா, ஒரு மாசம் ஒரு 50 ரூபா வந்துச்சுடா, இந்த மாசம் 60 ரூபாயா வரும் அப்படின்னு தாராளமா நம்பலாம். அந்த அளவுக்கு காசு பணம் கொஞ்சம் கிடைக்க போற ஒரு மாசம். தனஸ்தானத்துல சனி பகவான் ராசிக்கு அதிபதி வலுவடைஞ்சிருக்காரு. அதாவது தனஸ்தானத்துல சனி வலுவா இருக்காருமே, 7.5 சனியோட கடைசி பகுதி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுலயே அவர் வக்கிர நிவர்த்தியாய் பலமாயி நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாரு. அப்படிங்கும் போதே பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்துட்டு தான் சனி போவா இருக்கிறதால நீங்க கவலைப்படவே தேவையில்லை. பொதுவாகவே குரு கொடுத்தா சனி தடுப்பார், ராகு கொடுத்தா சனி தடுப்பார் அப்படிங்கலாம். ஆனா சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அது நிச்சயமா நம்மளை நோக்கி வந்துதான் செய்யறோம். 2வது நியாய தர்மத்தின் பக்கம் எப்பவுமே நிற்பீங்க, அதுல எந்த மாற்றமும் இருக்காது. குறிப்பா யாருக்காவது நம்மளால 10 ரூபா உதவி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பணம் நிச்சயமா கிடைக்கும். ரோட்ல பார்த்தா கூட யாராவது நினைப்பீங்க, பாவண்டா இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நம்மகிட்ட எல்லாம் 10 ரூபா இருந்தா பொறுத்து உதவும்டா. ஆனா எங்க நம்மளே தான் கஷ்டப்படுறோம், நம்ம எங்க இன்னும் உதவுறவே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 4 பேர்த்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாசமா இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது இருக்கும். செல்வாக்கு அப்படிங்கிறது நிச்சயமா உயரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி குடும்பத்துல ரொம்ப நாளா சில திட்டங்கள் சில காரியங்கள் அப்படிங்கிறத யோசிச்சு இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டிசம்பர்ல கிடைக்கும். உயரம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வாங்குவீங்க. ஒரு நகை நட்டு வாங்கி போடணும், ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறதால எதுலையுமே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். குரு பகவான் வந்து ராசிக்கு 5ஆவது வீட்டுல வக்கரம் அடைஞ்சிருக்காரு. நல்ல இடத்துலதான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு, ஆனா வக்கரம் ஆயிட்டாரு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 12க்கும் ஒரு அதிபதி, ராசிக்கு 3க்கும் ஒரு அதிபதி. அப்ப மறைவிடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறவர் பலம் இழந்து போறாரு அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி முன்னேற்றத்துல சின்ன சின்ன சறுக்கல்கள் அப்படிங்கிறது வரும், அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் பெரும் புள்ளிகளை பொழைச்சிக்காம அப்படியே அனுசரிச்சு ஓட்டினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தையுமே சாதிச்சிடலாம். இளைய சகோதர வர்க்கத்தோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது லேசா குறையிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கு. மாதிரி கரகத்துல நீசத்துல செவ்வாய் இருக்காரு. அதோட இந்த மாசம் 3ஆம் தேதி அவர் வக்கரமும் அடைகிறார். அப்படிங்கிறப்ப வீட்டு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு இடத்த விற்கலாமா, இன்னொரு இடத்த வாங்கலாமா, எப்படியே நம்ம மனம் வந்து அப்படியே ரெக்கடி பறந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கிறத எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவிலான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே ரெக்கடி பறக்கிற மாதிரியே இருக்கும். சிந்தனை அப்படிங்கிறத சிதற விடாம மனசு ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டியதை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாரி மாசம் தொடங்கி 3ஆம் தேதி உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் உங்களோட வீட்டுக்கு வரார். 5க்கும் அதிபதி
10க்கும் அவர் தான் அதிபதி. பூர்வ புண்ணியஸ்தானம், தொழிற்ஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதியான அவர் உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லா திட்டமிட்ட காரியங்களும் நல்லபடியா நடக்கும். மனசுல நினைச்சதை மறுநொடியே செஞ்சு ஆட்டுவீங்க. இன்னைக்கு ஒன்று இப்பயோ சொல்ற இதை நீ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க. நீ எடுத்து வைக்கிற எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நமக்கே சில சமயத்துல பயம் குறம். இத்தனை வருஷமா பராமரப்பட்டோம், இப்போ திடீர்னு கொஞ்சம் நல்லா இருக்குமே, என்ன ஏதாவது பெருசா பின்னாடி ஆப்பு வச்சிருக்காரா கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு கொஞ்சம் அலைப்பாயும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மிக அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறதால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதுமாரி ராகு அப்படிங்கிறவர் ராசிக்கு 3வது வீட்டில் மறைந்திருக்காரு. இது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது தான். இந்த ராகு அப்படிங்கிற ஒரு விஷப்பாம்பு தைரிய வீரிய ஸ்தானத்தில் மறைஞ்சிருப்பாரு. உங்க யாராவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே நாம தோத்துட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நாம அப்படியே ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியே தைரியத்தோட இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், நீ என்னை ஏமாத்தல, நான் ஏமாறுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், திரும்ப ஏந்திரிச்சு உங்களை கொத்தாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிராளி அப்படின்னு ஒருத்தனை முடிவு பண்ணிட்டா அவனை அழிச்சிட்டு தான் இந்த மாசத்துல நீங்க மறுவேலையை பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி உங்ககிட்ட அடிபணிஞ்சு தான் போகணும். அப்படி கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்துக்குமே பழிதீர்க்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, டேய் இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு பெரிய அப்பா வச்சாண்டா, அப்பா எவனாரா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு உங்களோட சிந்தனையும் செயல்பாடும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க. பிள்ளைகள் மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, கொடுத்து வச்ச பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கும். கேட்கறத எல்லாத்தையுமே வாங்கி தருவீங்க, என்ன வேணாலும் செஞ்சு தருவீங்க, ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. பிள்ளைகளுக்காக ஒரு தொகையை செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இது மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுமாரி தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. குலதெய்வ கோயில் போய் பிரார்த்தனை பண்றது, இல்லை ஊர்ல எல்லை தெய்வங்கள் இந்த மாதிரி இருந்தால் அதை வணங்குறது, அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு கோயிலோ ஒரு கொடைக்கு இது ஏதாவது பணம் கொடுத்து உதவி செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதையும் செய்வீங்க. இது எல்லாத்துக்குமே நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. செவ்வாய் வக்கரமடைகிறார். ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிற ராசி அதிபதி சனியை பார்க்கிறார். அப்படிங்கும் போது வீடு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு சில பேர் சிந்திக்க தொடங்குவீங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் அழைப்பு போகிற வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரு அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் திறமை இருக்கு, எனக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கல, கிடைச்சா நிரூபிச்சிருவேன் அப்படின்னு வாய்ப்பு தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். உங்களை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதும் கூடுதலாக கிடைக்கும். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. கடந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டவங்க, மேலதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பணி சலுகைகள் சம்பளம் எல்லாத்தோட திரும்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்ல மாசமாக இருக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி எல்சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு அன்னம் எடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த டிசம்பர் நீங்கள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாசமாக இருக்கும்.